மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் பாதையில் உள்ள 13வது கொண்டை ஊசி வளைவில் அதிக விபத்துகள் நடந்து வருகிறது. ஆமா ராஜா, இந்த விஷயத்தை பத்தி உடனே முடிவெடுத்தாகணும். இப்ப நடந்த கலவரத்துல பொண்ணு வீட்டுக்காரங்களை பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டோம். நம்ம அங்க வருவோம்னு அவங்க காத்துட்டு இருப்பாங்கல்ல. என்ன பண்ணலாம்? பேசாம நம்ம 2-3 பேர் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோமா? வேணாம், பொண்ணு இல்லாம பொண்ணு பார்க்க போக வேணாம். நம்ம வீட்டில் எந்த நல்ல காரியமோ பொண்ணு இல்லாம நடக்காது மாமா. நீ சொல்றது கரெக்டு தான் ராஜா. ஆனா அவங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு நம்ம போகலைன்னா அது நல்லா இருக்காது ராஜா. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? என்னங்க பேசுறீங்க? நம்ம பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கும் போது நாம நம்மள பாப்போமா இல்ல அவங்கள பாப்போமா? பொண்ணு இல்லாம நாம போக வேண்டாம். அப்பா, அம்மா தான் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அம்மா இல்லாம நம்ம அங்க போனா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ராஜா, இது 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். புதுசா வரப்போற ஒரு உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். நாம எந்த வகையிலையும் அவங்களையும் காயப்படுத்திடக்கூடாது. நாம மாணிக்கத்துக்கிட்ட பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லியிருக்கோம். அங்க எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்யலான்னு நிதானமா யோசிச்சு முடிவெடு. என்ன சித்தப்பா வரல? சித்தப்பாக்கு ஒரு மீட்டிங் பா. அப்படியா? பத்மா, வா பத்மா. வணக்கம். வணக்கம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. எப்ப வேணாலும் வந்துருவாங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? ஏங்க, இதையே எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேப்பீங்க? ஏதோ சின்ன குழந்தை திருவிழாக்கு போக அடம் பிடிக்கிற மாதிரி இப்படி குதிச்சிட்டு இருக்கீங்க. திருவிழா என்ன திருவிழா? என் பொண்ணு கல்யாணத்தை அதை விட பெருசா செய்ய போறேன். ஒரே மகையில அவளுக்கு நடக்க போற நல்ல விஷயம். அதுல தேடி கண்டுபிடிச்சா கூட சின்ன குறை கூட நமக்கு தெரியக்கூடாது. மணிக்கம் இருப்பா. இப்ப நடக்க போறது உன் பொண்ணு கல்யாணம் இல்ல. உன் பொண்ணு பார்க்க தான் வரப்போறாங்க. நீ என்னமோ இப்பவே கல்யாணம் நடக்க போற மாதிரி பேசுற. சித்தி, எந்த நல்ல காரியமும் தடங்கள் இல்லாம ஆரம்பிக்கணும். அப்பதான் கடைசி வரைக்கும் எல்லாமே நல்லபடியா நடக்கும். மனசுக்கும் நிறைவா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன சித்தி? ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி பார்த்து பார்த்து பண்ற. எப்படி தடங்கள் வந்துட போகுது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ கவலைப்படாத. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். இந்த பொண்ணு பாக்குற விஷயம் நல்லபடியா முடிஞ்சு கல்யாண தேதி முடிவாகட்டும். உங்களுக்கு 10 சவரன்ல செயின் பண்ணி போடுறேன் சித்தி. போடு போடு. அதே செயின உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் மொய்யா வச்சிடுறேன். எனக்கு செலவு மிச்சம். பத்மா, ஸ்வேதா ரெடி ஆயிட்டாளா? அவளா? ரெடி ஆகுறா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர வரைக்கும் ரெடி ஆவா போல இருக்கு. நீங்களே போய் உங்க பொண்ணு என்ன பண்றான்னு பாருங்க. நீ ஏன் ரெடியாக இவ்வளவு டைம் எடுத்துக்கும் போது என் பொண்ணு ரெடியாக டைம் ஆகும்ல? இருந்தாலும் உங்க பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? சரி வா போய் பாப்போம். சரி, இந்த வந்துறேன் சித்தி. அத்தை இருங்க, வந்துறேன். வாமா.
மாட்டேனே உன்னை முதல்ல கையில வாங்கி பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. நான் என்னமோ நானே புதுசா பிறந்த மாதிரி இப்போ உன்னை இந்த கோலத்துல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா. பட் எனக்கு சந்தோஷமா இல்ல டாட். என்னம்மா சொல்ற? பின்ன என்ன டாட், எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்திடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு சந்தோஷமும் படுறீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போறத நான் எப்படி சந்தோஷமா எடுத்துக்க முடியும்? இப்பெல்லாம் நீ இப்படிதான் சொல்லுவ. அதே உனக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டும் ஒருத்த வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவையே மறந்துடுவீங்க. மாம், நீங்க அப்படிதான் உங்க அப்பா அம்மாவை மறந்துட்டீங்களா? இல்லையா பின்ன? நானும் உன்ன மாதிரியே என் அப்பா கிட்ட சொன்னவதான். ஆனா இப்ப பாரு, ஏதாவது ஒரு விசேஷம் நான் மட்டும்தான் எங்க அப்பா அம்மாவையே நான் போய் பாக்குறேன். இந்த வீடு, இவரு, நீ, இது எல்லாமே என் உலகமா மாறிடுச்சு. நீயும் நாளைக்கு அப்படிதான் மாறுவ. நான் ஒன்னும் உங்களை மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கு என் டேட் தான் முதல்ல, அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட், சைல்டு எல்லாருமே. இவ ஏன் பொண்ணு ஒண்ணு மாதிரி நினைச்சியா? கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் அவ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், என் பொண்ணு முகத்துல வைக்கத்த பாரு. சரி சரி, வா நம்ம போய் போலாம். பார்க்கலாம். ஏய், ரெடியா இப்படியே இரு. நின்னுட்டு இருக்காம ரெடியாக சீக்கிரமா. வாமா. ஆ. மாணிக்கங்க. ராஜாராம், ராஜாராம் எப்படி இருக்க? வாங்க. எங்க மத்தவங்களாம் காணோம்? அது என்னப்பா தயங்கி நிக்கிற? என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. இல்ல, இங்க வர்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம். கடைசி நேரத்துல பொன்னி கிரைண்டர்ல மாவு எடுக்க போனா, இப்போ கை மாட்டி நசுங்கிருச்சு. மயங்க விழுந்துட்டா. நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அதனால தான் வர முடியல. மயக்கம் தெளியறதுக்கு இப்படி ஒரு 5-6 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு கை எப்படி இருக்கு இப்போ? பெருசா ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 நாள்ல சரியாயிடும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. எதிர்பாராம இப்படி நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, ஐயோ, என்னப்பா நீ மன்னிப்பெல்லாம் கேக்குற? இல்ல, எதிர்பாராம நடந்தாலும் தப்பு எங்க பக்கம் தானே இருக்கு. அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்போவும் நல்ல நேரம் இருக்கு. மாப்பிள்ள வந்தாருன்னா பொண்ணு பார்த்துட்டு போயிடலாமே. ஆமாப்பா, அப்படி கூட பண்ணலாமே. என்ன ராஜாராம் யோசிக்கிற நீ? இல்ல, பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் பொண்ணு இல்லாமல் பண்ணா என் மனசுக்கு சரிப்பட்டு வராது. இந்த பொண்ணு பார்க்கறத இன்னொரு நாள் நல்ல நாளாக பார்த்து வச்சுக்கலாமே.
மாணிக்கா, உன் குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டே சொல்லு. இல்லை இன்னைக்கே வைக்கணும்னா என்னால் கூட்டிகிட்டு வர முடியும். ஆனால் டிஸ்சார்ஜ் பண்ண கையோட நேராக இங்கே வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் யோசிக்கிறேன். அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, இப்ப வந்துடுறோம். சரிம்மா. வாங்க. ராஜாராம், வந்துடுறேன். சரி மாணிக்கா. என்ன பத்மா? என்னங்க இது? முதல் முறையா நம்ம பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். எப்படிங்க இத போய் தள்ளி போடுறது? இன்னைக்கே பொண்ணு பார்க்க அவங்கள வர சொல்லிடலாங்க. இல்ல பத்மா, ராஜாராம்க்கு அவர் பொன்னி இல்லாம இத நடத்துறதுல முழு விருப்பம் இல்ல. எனக்கும் பொன்னி தங்கச்சி இல்லாம இத செய்யணுமான யோசனையா இருக்குமா? என்னங்க, நீங்க தானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் தடங்கள் இல்லாம ஆரம்பிக்கணும்னு. இப்ப இப்படி பேசினா எப்படிங்க? நம்ம பொண்ணு அந்த வீட்ல வாழ போறவ, பொன்னி அவளோட மாமியாரா ஆக போறவ. முறையா பொண்ணு பாக்குறது அவங்க இல்லாம நடந்துட்டா அது பொன்னி மனசுல ஆறாத ரணமா மாறிடுமா? நம்ம பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை யோசிச்சு பார்க்கும்போது இது பெருசா தெரியல எனக்கு. அப்போ அவங்க மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. எனக்கு என்னமோ தள்ளி போடுறது சரியா படலங்க. நீ என்ன சொல்ற? பொன்னி டிஸ்சார்ஜ் ஆன கையோட இங்க கூட்டிட்டு வரணுமா? அவ்வளோ அவசரமா இந்த ஃபங்க்ஷனை நடத்தணுமா? அது அவ்வளோ நல்லா இருக்காது பத்மா. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு நாள் பொண்ணு பாக்குறத வச்சுக்கலான்னு சொல்லிடுங்க டாட். ஏய் நீ சும்மா இரு. இத பத்தியெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. பெரியவங்க நாங்க பார்த்து பேசிக்கிறோம். மாம், இந்த விஷயத்துல நீங்க எடுக்கிற டெசிஷனை விட நான் எடுக்கிற டெசிஷன் தான் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ல வர ஸ்வேதா? ஆமா டாட், திடீர்னு நீங்க மாப்பிள்ளை போட்டோவை காட்டி எனக்கு இவரதான் பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. பொண்ணு பார்க்க வராங்க, ரெடியா இருன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல டாட். மாப்பிள்ளை யாரு, அவர் கேரக்டர் என்ன, அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எப்படி, இப்படி எதுவுமே தெரியாம எனக்கு எவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கு தெரியுமா? ஏதோ என்கிட்ட நீங்க சொல்றதுனால மட்டும்தான் நான் எதுவும் மாத்தி பேசாம இருக்கேன். நான் என்ன சேலை கட்டின பொம்மையா டாட்? பொண்ணு பார்க்கணும்னு சொன்னா உடனே வந்து நிக்கிறதுக்கு. ஏய் என்ன பேசுற? இத்தனை காலமா இது இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. ஏன் கல்யாணம் இப்படிதான் நடந்தது? எனக்கெல்லாம் கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க அப்பா முகம் எப்படி இருந்துச்சுன்னு கூட தெரியாதுடி. இப்ப வந்து இப்படி பேசுற? அதெல்லாம் உங்க காலம்மா. இப்பெல்லாம் அப்படி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசி பார்க்கணும். அவர் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுக்கணும். என்னங்க எனக்கு ஒத்து வருவாரா இல்லையான்னு முடிவு பண்ணணும். அவரை பத்தி அப்படி எதுவுமே தெரியாம எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுமா? இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? பொண்ணு பாக்குறத தள்ளி வைக்கலான்னு சொல்றேன். அதுக்கு தானா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அதை மிஸ் பண்ண விரும்பல. டாட், நீங்க இன்னொரு நாள் இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம்னு சொல்லுங்க டாட். என்னங்க இவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, நீங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? எல்லாத்துலயும் என் பொண்ணு விருப்பத்தை கேட்டனா இதுல கேட்காம விட்டுட்டேனே. அவ சொல்றதும் சரிதானேம்மா. சாரிடா. இத பாருமா, எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். இப்ப என்ன, நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த பொண்ணு பாக்குற விஷயத்தை தள்ளி வைக்கணும், அவ்வளவுதானே? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன டாட்? இத பார் ஸ்வேதா, பொன்னி தங்கச்சியோட ஹெல்த் சரியாற வரைக்கும் தான் என்னால இதை தள்ளி போட முடியும்.
ம்? அதுக்கு மேல அப்பாவால முடியாது. அதுக்குள்ள சூர்யா மாப்பிள்ள கிட்ட பேசி பழகி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நல்ல பதிலா சொல்லு. ம்? நான் செஞ்ச தப்புக்கு என்னால இதுதான் செய்ய முடியும். இப்ப சொன்னதே எனக்கு போதும் டாட். நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ so மச் டாட். ஹாப்பி? பத்மா, நீ என்ன சொல்ற? அதான் அப்பா பொண்ணு சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனிமே நான் சொன்னா கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணுங்க. மாம், சரி சரி, நான் போய் ராஜாராம் கிட்ட பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ம்? பத்மா, சரி, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க, இரு வரேன். ராஜாராம், வீட்ல கலந்து பேசிட்டேன்ப்பா. அவங்களும் பொன்னி தங்கச்சி இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடக்க வேண்டாம்னு சொல்றாங்கப்பா. அதுவும் முக்கியமா என் பொண்ணு கண்டிப்பா அவ மாமியார் இருந்தாகணும்னு சொல்றாப்பா. ரொம்ப நன்றி மாணிக்கம். மருமகளே, இங்க வா. வா, வாமா. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா. நன்றி உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உன்ன மாதிரி ஒரு தங்கமான மருமக எங்க வீட்டுக்கு வர்றது எங்க பாக்கியம். மாணிக்கம், இந்த விஷயத்தை சொன்ன உடனே நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல. பயந்துகிட்டே வந்த. ஆனா நீ நல்ல விதமா எடுத்துக்கிட்ட. நீ பெரிய மனுஷன்ப்பா. ஐயோ ராஜாராம், இந்த வார்த்தை நான் சொல்ல வேண்டியதுப்பா. நீ நினைச்சிருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு போன்லயே சொல்லிருக்கலாம். ஆனா வைஃப் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது கூட பார்க்காம எங்க மனசு நோக கூடாதுன்னு நேர்ல வந்திருக்கேன். அதுவும் இல்லாம உனக்கு விருப்பம்னா இன்னைக்கே பொண்ணு பார்க்கறத வச்சுக்கலாம்னு சொல்றேன். இந்த மனசு யாருக்குப்பா வரும்? உண்மையிலேயே நீதான் ராஜாராம் பெரிய மனுஷன். உன்னை பார்த்து நான் நிறைய கத்துக்கணும். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மை ஃப்ரெண்ட். ஏய், நல்ல மனசுடா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இன்னொரு நல்ல நாள் பார்த்து இந்த விசேஷத்தை நல்லா கிராண்டாவே பண்ணிடுவோம். என்ன சொல்ற? கண்டிப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். அண்ணே, சாப்பிட்டு போங்கண்ணே. இல்லம்மா, நீங்க என்ன சொல்லுவீங்கன்றதுக்காக வீட்ல எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு நாள் சாவகாசமா வந்து நான் விருந்தே சாப்பிட்டு போறேன். சரிங்கண்ணே. நான் வரேன்டா. நான் போய் அனுப்பி விட்டு வந்துடுறேன். சரி. வாப்பா. மருமகளே, நான் கிளம்புறேன். நான் வரேன். பொன்னி தங்கச்சியை நான் ரொம்ப கண்டிப்பா சொல்றேன். ஜாகிரதை. ஓகே சார். வரமாட்டேன். பாய். வரேன் சார். வாங்க.
நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடக்குது. அம்மா கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இன்னும் நல்லபடியா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கலாம். ச்சே, எல்லாம் என் நேரம்.